நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஈரானை பொறுத்தவரை தே டோன்ட் வாண்ட் டு வின். அதுதான் அதில் பெரிய காமெடியே. ஓகே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சண்டைனா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஈரான் வந்து இட் டசன்ட் வாண்ட் டு வின், இட் வாண்ட்ஸ் டு ட்ராக் த வார். இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து ஏற தான் செய்யுது, ஸ்பைக் ஆகலை. $120, 121, 122, இப்படியே 1, 2 இப்படி தான் ஏறிட்டு இருக்குது. ஸ்பைக்னா டமால்னு 120, நேரம் 180, அந்த மாதிரி ஸ்பைக் ஆகலை. இந்த எனர்ஜி செக்டாரில் அடித்தாங்கன்னா அது மாதிரி ஸ்பைக் ஆகும். ஸ்பைக் ஆச்சுன்னா பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடும். ஈரான் ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸ் இன் டெக்னாலஜி, சயின்ஸ், ஹேக்கிங், எல்லாத்துலேயுமே அவன்கிட்ட இருக்கிற ஆளுங்க வந்து பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவனுக்கு இதுதான் பயமாக இருக்குது. நீ வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கண்ட்ரி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் எப்படி நீ இவ்வளோ சூப்பராக இருக்கிற? நீ மத அடிப்படைவாத நாடு. மத அடிப்படைவாத நாட்டில் நீ மதம் சார்ந்து பூஜை பஜனை தானே பண்ணணும். நீ எப்படி சயின்டிஸ்ட் வச்சுருக்கிற? நீ எப்படி இன்ஜினியர் வச்சுருக்க? இதுதான் இஸ்ரேலோட கேள்வி. நீ எப்படி டெக்னாலஜி டெவலப் பண்ண? அப்போ நீ அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுலாம் என்ன அடிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி தான் போய் அடித்தாங்க. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய வார அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். லீவெல்லாம் விட்டிருந்தார் நம்ம ட்ரம்ப் அவர்கள். இப்போ மீண்டும் வந்து எச்சரிக்கை, ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து திறந்து விடணும், இல்லைனா மிகப்பெரிய அழிவை வந்து ஈரான் சந்திக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஈரான் அதுக்கும் வந்து சளைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீ தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன நிலவரம் அங்கே இருக்குது சார்? இப்போதைய நிலவரம் வந்து கவலை அளிப்பதாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகே. ஆரம்பத்தில் இருந்த ஹீட் வந்து இப்போ அவ்வளோ இல்லை, கம்மியாயிருக்குன்னு சொல்கிறத விட நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது. நீர் பூத்த நெருப்பு. ஓகே. அதாவது சாம்பல் படர்ந்த கங்கு மேலே. முன்னாடி தகன்னு கங்காவே எரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ கங்கு இருக்குது, அதனால் அது மேலே சாம்பல் பூசின மாதிரி. அது சாம்பிராணி போடாமல் இருந்தால் சந்தோஷம். ஆமாம், சாம்பிராணி போடாமல் இருந்தால் தான் சந்தோஷம். அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. கடந்த ஒரு வாரத்தில் வந்து பெரிய லெவலில் தாக்குதல் அப்படின்னு எதுவும் நடக்கலை. ஓகே. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பெரிய ரேஞ்ச். நேற்று கூட வந்து அந்த 35 சம்திங் அந்த விமானங்கள்ல அதிலிருந்து 2 விமானிகளை வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு உடனே அமெரிக்கா நாங்கள் 2 பேரையும் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காப்பாற்றிட்டோன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளில் அம்பலப்பட்டு போயிடுச்சு. ஓகே. அதாவது இஸ்ரேல் வந்து அன்பீட்டபிள், ஓகே, அன்பெனிட்ரேட்டபிள். இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியாது, உள்ள ஈக்காக கூட நுழைய முடியாது அப்படின்லாம் ஒரு இமேஜ் இருந்தது. அயன் டோம்னு ஒன்று இருக்குது, அந்த அயன் டோமை தாண்டி யாருமே உள்ளே வர முடியாது அப்படின்லாம் ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அந்த ஹமாஸ் தாக்குதல்கள் நடந்தப்போ அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் வரும்போது அயன் டோம் அப்படிங்கிறது சும்மா ஊதி பெரிதாக்கப்பட்ட சும்மா ஒரு பலூன் தான் அது அப்படின்னு பலூன் வெடித்த மாதிரி அது வெடிச்சு போச்சு. என்ன பிரச்சனைனா, அயன் டோம்ன்ற கான்செப்ட் ஓகே, கான்செப்ட் என்னென்னா ஆட்டோமேட்டிக் இன்டர்செப்டார் மாதிரி. அதாவது இஸ்ரேலோட வான்வெளி பகுதியை தொடர்ந்து ஒரு ரேடார் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வேறு சந்தேகத்திற்கு இடமான மூமெண்ட் ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து வருது அப்படின்னு சொன்னால் உடனே அது வந்து ஒரு சிஸ்டம் வந்து அதை ட்ரிகர் பண்ணுவோம். ட்ரிகர் பண்ண உடனே இன்டர்செப்டார் வந்து இங்கேருந்து போய் அடிக்கும் அப்படின்றது வர அது கரெக்டாக இருந்தது. கான்செப்ட் வைஸ் கரெக்டாக இருந்தது. ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், கொசு அடிக்கிற ஒரு மிஷின் இருக்குது சார். ஆனால் ஒவ்வொரு ஒரு கொசு கூட அது மிஸ் பண்ணாது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு கொசுவை அடிக்கிறதுக்கு 1000 ரூபா செலவாகும். அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகிப்போச்சு அது. அவங்க பிளான் வச்சுருந்தது என்னென்னா, யாராவது ஒரு மிசைல் அனுப்புவாங்க. ஓகே. அப்போ அந்த மிசைலை தாக்குவதற்கு நம்ம இங்கேருந்து ஒரு $1 மில்லியன் செலவுள்ள ஒரு ஏவுகணையை அனுப்புவோம். தானிக்கு தீனி சரியாக போயிடும். நான் வேறு தானிக்கு தீனின்ட்டேன், நீ என்ன தெலுங்கு அப்பாயி வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி யாராவது வந்துடுவாங்க. அதுக்கு இது கணக்கு சரியாக போச்சு அப்படின்னு நினச்சாங்க. அவன் என்ன பண்ணான், $1 மில்லியன் மிசைல்லாம் அனுப்பாமல் சும்மா $2000, $2000, $3000
ட்ரோன்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். அதில் தான் வந்து அயன் டோமை எவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியும், உடைக்க முடியும், செயலிழக்க செய்ய முடியும் அப்படின்னு இந்த டேவிட் கோலியாத் கதை மாதிரி தான். அவன் கோலியாத் வந்து பெரிய ராட்சசமாக இருப்பான், அவன் கத்தியே அவ்வளோ பெருசாக இருக்கும், அவன்கிட்ட யாருமே சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது டேவிட்னு ஒரு பையன் வந்து தூரத்துலேருந்து கல்லை கொண்டு அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான் அப்படின்ற செய்தியை நம்ம பைபிள் கதைகளில் படிக்கிறோம். அது மாதிரி சும்மா ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரோன் அனுப்பி அடிச்சுட்டாங்க. அதையும் அடிக்கணும்னா நீங்கள் அதே மிசைல் தான் அனுப்ப முடியும். நீ வந்து செய்யும் போதே சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம், ட்ரோன் வந்தால் குட்டியாக ஒன்று அனுப்பி அடிக்கிறது, மிசைல் வந்தால் பெருசாக அனுப்பி அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணல இவங்க. ஓகே. ஸோ அந்த இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர். இஸ்ரேலோட அயன் டோம் வந்து ஸ்ட்ரக்சரலாக ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. வேலை செய்யும், ஆனால் அதோட காஸ்ட் அப்படின்ற பிரச்சனை. இதே பிரச்சனை தான் இப்போ அமெரிக்காவுக்கும் வருது. அமெரிக்காவோட சிஸ்டமும் அப்படியே இஸ்ரேல் சிஸ்டம் மாதிரியே தான். ஓகே, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ என்ன போகுது, இப்போ அதே மெத்தடை தான் ஈரான் பயன்படுத்துது. ஏன்னா ஹமாஸுக்கு அந்த ட்ரோனை கொடுத்ததே ஈரான் தான். அப்போ அதே ஈரான்கிட்டே நேரடியாக சண்டை வரும்போது அதே ட்ரோன்ஸை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதே போலவே காஸ்ட்லியான டிஃபென்ஸ் சிஸ்டமாக மாறுது. அப்படின்றப்போ ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக தொடங்கிய புதிதில் ஒரு நாளைக்கு சண்டைக்கான செலவு வந்து கிட்டத்தட்ட $20 பில்லியன் ஆச்சு. ஓகே, மொதல் வாரத்தில் 20 பில்லியன். பில்லியன் ஒரு பில்லியன் அப்படின்னு சொன்னால் 100 கோடி அப்படி கணக்கு வச்சுங்க. 100 கோடி ரூபாய் இல்லை, 100 கோடி டாலர். ஓகே. அப்போது $20 பில்லியன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆன செலவே $2000 கோடி ஆயிருக்கு. இப்படி முதல்ல ஒரு வாரம் ஓடி இருக்கு. அதன் பிறகு இப்போ வந்து செலவுகள்லாம் குறைச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு குறைச்ச செலவே ஒரு நாளைக்கு $1 பில்லியன் ஆகுது. அப்படின்னா எவ்வளோ பெரிய செலவு ஆகும்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த சண்டை தொடங்கி ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. February 28 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட March 5, 6 தேதி கிட்ட வந்துட்டோம். 6ஆம் தேதி இன்னைக்கு. அப்போது இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 6. அதான் ஏப்ரல் 6க்கு வந்துட்டோம். அப்போ மார்ச் ஃபுல்லாக சண்டை, அந்த பக்கம் ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நாள் எல்லாம் போட்டோம்னா 36-37 நாள் ஆகிப்போச்சு. ரொம்ப கம்மியான எஸ்டிமேட் வச்சா கூட இதுவரை அமெரிக்கா செலவு செய்த பணம் $100 பில்லியன் மேலே இருக்குன்றாங்க. $100 பில்லியன்ன்றது இலங்கையோட 2 மடங்கு பொருளாதாரம். $50 பில்லியன் இல்லாமல் தானே அந்த இலங்கை திவாலாச்சு. அப்போ இவங்க அந்த ஒரு மாதத்துலேயே $100 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. $100 பில்லியன் செலவு பண்ணுறாங்களே, அது தாங்குமா அப்படின்னு கேட்டால் தாங்கும் அமெரிக்காவை பொறுத்தவரை. ஆனால் லாங் டேர்மில் அடி வாங்கும். ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதாரன்றது நம்பர் 1 வேர்ல்டுலேயே. $27 ட்ரில்லியன். அப்போ $27 ட்ரில்லியன் கம்பேர் பண்ணும்போது 100 பில்லியன்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனால் அதுக்காக $100 பில்லியன் சின்ன அமௌண்ட் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு எத்தனை பாலங்கள் கட்டலாம், எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸை ரெனியூவல் பண்ணலாம், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் அமெரிக்காவில் இருக்க மக்கள் கேட்குறாங்க. இப்போ இந்த செலவு எதுக்காக பண்ணுறீங்க? வாட் இஸ் த பர்பஸ்? உங்களுக்கு ஈரானை அடிக்கணும், அதை தாண்டி வேறு என்ன பர்பஸ் இருக்குது இந்த வாரில்? ஈரான் இஸ் நாட் அ இம்மிடியட் த்ரெட். ஓகே, அமெரிக்காவுக்கு நேரடியான எந்த த்ரெட்டும் கிடையாது ஈரான். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்காக நீங்கள் ஏன் இந்த சண்டையை செய்யணும் அப்படின்றது தான் அமெரிக்க மக்களோட கேள்வியாக இருக்குது. இது வந்து இன்டைரக்டாக இதோட ரெப்பர்கஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கும். $100 பில்லியன் வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம்லேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, ரெகுலர் செலவுலேருந்து ஒரு $100 எடுத்துட்டிங்கன்னா, $100 பில்லியன் எடுத்துட்டிங்கன்னா அதோட தாக்கம் வந்து அங்கே லோக்கல் பொருளாதாரத்தில் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதைத்தான் சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார்? அமெரிக்காவில். ஈரானை பொறுத்தவரை தே டோன்ட் வாண்ட் டு வின். அதுதான் அதில் பெரிய காமெடியே. ஓகே, எல்லோரும் என்ன நினைப்பாங்க, சண்டைனா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஈரான் வந்து இட் டசன்ட் வாண்ட் டு வின், இட் வாண்ட்ஸ் டு ட்ராக் த வார். சண்டைன்னு ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கிங்க, 2 நாளில் முடிஞ்சிடும். சண்டைன்னு போடுறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன் ஈரான் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறாங்கன்னா இதுதான் ரகசியமே. அவங்க நினச்சா 2 நாளில் முடியும். 2 நாளில் ஈரான் முடிஞ்சு போயிடும். 2 நாள். ஓகே. ஏன்னா சண்டைன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அமெரிக்கா ஃபுல் ஃபோர்ஸை இறக்கிடுவான். அப்போ நட்பு நாடுகளாக ரஷ்யாவோ சைனாவோ தயார் பண்ணிவிட்டு கிளம்பி வர்றதுக்குள்ளே இங்கே சண்டை முடிஞ்சு போயிடும். புரியுதா? அதை ஈரான் விரும்பலை.
ஈரான் விரும்புறது என்னன்னா, இதை வந்து சொல்லுவாங்க, சைனாவில் சொல்லுவாங்க. சைனாவில் ஒரு கிளானில் வந்து இதை வந்து ஒரு விஷயமாகவே சொல்லுவாங்க. என்னென்னா, கத்தி சண்டை போடும்போது, சைனா இல்லை, ஜப்பான் கத்தி சண்டை போடும்போது எதிரியை கழுத்தில் வெட்டிடலாம், ஆனால் வெட்ட மாட்டாங்க. 100 இடத்துல கட் பண்ணி விடுவாங்க. 100 இடத்துல கட் பண்ணி சண்டையில் உடம்புல ஓகே ப்ளீட் டு டெத். அதுதான் இப்போ ஈரான் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, சண்டைன்னா வீரமாக வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிடலாம் 2 பேரும். இறங்கிட்டா சப்புன்னு 2 நாள் 3 நாளில் முடிஞ்சு போயிடும். ஓகே, அதை ஈரான் விரும்பலை. அப்போ ஈரான் என்ன விரும்புது அப்படின்னா, டிராகிங் த வார், சண்டையை வந்து ஒரு நாளில் நடத்தாமல் அப்படியே ஒரு 10 நாள் இழுத்துட்டே போகிறது. அப்போது என்ன ஆகும், ஒவ்வொரு இடமா போய் அடிக்கணும்னா என்ன பண்ணிடணும், அமெரிக்கா கப்பல் அங்கே தான் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் பக்கத்தில் தான் நிற்கிது. நேராக அங்கே போய் ஒரு பாம்பை போடலாம், அங்கே போடல. இஸ்ரேலில் போடலாம், அங்கேயும் போடல. இருந்து குவைத்தில் கொண்டு போய் போடுறது, குவைத்தில் ஒரு சின்ன பேஸ் இருக்குது, அந்த பேஸில் போடு. அப்புறம் துபாயில் போய் ஒன்று பண்ணிட்டு வர்றது. என்ன நடக்குன்னா, அங்கே இருக்கிற அமெரிக்கன் பேஸை பூரா இவன் சரி பண்ணணும் திரும்ப. அதுக்கு அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான், அதுக்கு அவன் செலவாகும். புரியுதுங்களா? தொலைநோக்கு பார்வை. நேரடி சண்டைனா என்ன பண்ணியிருக்கணும், அமெரிக்காவோட வார்ஷிப்பு ஹோர்முஸ் பக்கத்தில் தான் நிற்கிது. ஹோர்முஸ் கிட்டேயே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான்னாலும் நிற்கிதுன்னு வச்சுங்க. கொண்டு போய் 4 மிசைல் அதில் போட்டலாம். போடுற அளவுக்கு அவங்க கிட்ட மிசைல்ஸும் இருக்குது. ஓகே, அதையும் காமிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அந்த இது அவங்களோட அந்த பிஐஓடியில் இருக்கக்கூடிய தளம் வர ஒரு மிசைல் வந்தது அப்படின்னு. அப்போ அங்கே வரக்கூடியது அதுக்கு முன்னாடியே நிற்கக்கூடிய கப்பல் மேலே போடலாம், ஆனால் அவங்க போட மாட்டாங்க. போடாமல் என்ன பண்ணுறது, அங்கங்கே இருக்கிற மிலிட்ரி பேஸை பூரா காலி பண்ணு. அப்போ என்ன ஆகும், சண்டை இழுத்துக்கிட்டே போகும். அப்போ சண்டை இழுக்க என்ன ஆகும், ஒரு நாளைக்கு $1 பில்லியன் செலவாகுது சண்டை போடாமல் இருந்தாலே. யார், அமெரிக்கா வந்து சண்டை போடாமல் சும்மாவே அந்த ஏரியாவில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு $1 பில்லியன் செலவாகுது. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து மகாபலிபுரம் போகிறேன்னு வச்சுக்கிங்க, எனக்கு என்ன அதிகபட்சமாக செலவாயிடும், ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு நான் ஒரு ரிசார்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம் அதிகபட்சமாக. அப்படின்னா நான் ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன்னா 15000 ரூபா ஆகும். இப்போ ரஜினிகாந்தோ விஜயோ அஜித்தோ போய் மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் தங்கினாங்கன்னா அது எப்படிப்பட்ட ரிசார்ட்டாக இருக்கும், அது பல லட்சங்கள் செலவாகும். அதே தான் அமெரிக்கா கதையை. ஈரானில் சண்டை போடுறவன் எதுக்கு சண்டை போடுறான், என் நாடு என் சோறு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் சண்டை போடுறேன்ட்டு அங்கே உட்காந்துருக்கிறான். இவன் வச்சிருக்கிற இந்த ஹெஸ்புல்லா ஹவுதி இவங்களும் எப்படி இருக்காங்க, எப்படியாவது நான் பட்னி கிடந்து கூட சண்டை போட ரெடி அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறாங்க. துபாயில் எதுக்கு ஸ்டார் ஹோட்டல் மேலே குண்டு போட்டாங்க, இவன் ஈரான்ல இருந்து எதுக்கு போட்டான்னா வேற ஒன்றும் இல்லை, மிலிட்ரி பேஸில் குண்டை போட்டோடனே அங்கேருந்து அதிகாரிங்க பூரா துபாயில் இருக்க ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. அதனால் அது மேலே ஒன்று போட்டு விடு. இல்லை, மிலிட்ரி ஆஃபீஸர் எப்படி இருக்கான் பாருங்க. மிலிட்ரி ஆஃபீஸர்னா நம்ம பார்த்த இங்கிலீஷ் படத்துலலாம் எப்படி இருக்கும், ஒரு டென்ட் கொட்டா போட்டு அந்த டென்ட் கொட்டையில் ஒரு டேபிளை போட்டு அங்கே உட்காந்து அப்படி சீரியஸாக போய் இவங்க தான் எல்லாத்தையும் காலி பண்ணி ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போட்டுருக்காங்க. ரத்த கலரியாக இருக்கும், இங்கேருந்து சுடுறது, அப்படி தான் பார்த்துருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, துபாயில் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவோட அஃபேர் வந்து காஸ்ட்லி அஃபேர். நஷ்டம் வந்தால் பெரிய நஷ்டம். நான் ஒரு பைக் வச்சுருக்கேன், நான் போய் ஒரு காரில் மோதிட்டேன், பார்க்கறதுக்கு சேதம் எனக்கு ஜாஸ்தி தான், பைக் சின்ன வண்டி. ஆனால் கார் BMW அந்த மாதிரி காராக இருந்தால் அந்த ஓனருக்கு ஆகக்கூடிய செலவும் எனக்கு ஆகிற செலவும் ஒன்றும் கிடையாது. நான் என் பைக்கே போட்டுட்டு புது பைக்கே வாங்கினா கூட எனக்கு அவன் பண்ணக்கூடிய செலவில் 4ல் 1 பங்கு செலவு தான் ஆகும் கண்டிப்பாக. இப்போ அப்படி தான் இந்த சண்டையை வந்து ஈரான் மடை மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சேதம் தான், அதாவது ஈரானுக்கு சேதமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சேதம்லாம் இருக்குது. கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா இவங்களை விட அவங்களுக்கு தான் சேதம் அதிகம். பொருட்சேதம்ன்றது பல மடங்கு அதிகம். அதான் ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரோன் நம்ம 2000 வேணாம், $5000 வச்சுக்கிங்க, இருக்கிறதுல நல்ல காஸ்ட்லியான ட்ரோனு $5000 வச்சுக்கிட்டா கூட அந்த டாலரை அந்த ட்ரோனை அடிக்கிறதுக்கு இவங்க அனுப்புகிற மிசைலோட காஸ்ட்டு $1 மில்லியன், $1 மில்லியன்லேருந்து $2 மில்லியன். அப்போ இப்படித்தான் வந்து அமெரிக்கா இஸ் கெட்டிங் ப்ளீடட் டு டெத். ரத்தம் எல்லா பக்கமும் வழிஞ்சிட்டே இருக்குது.
இங்கே துபாயை சரி பண்ணலான்னு வந்தால் அங்கே குவைத்தில் அடிச்சிட்டான்றாங்க. சரி ரெண்டுத்தையும் சரி பண்ணலான்னு பார்த்தா சவுதியில் உடச்சிட்டான்றாங்க. இப்படி மாற்றி மாற்றி உடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சண்டையை வந்து ப்ரோலாங் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ இதில் வந்து 3 அவுட்கம் தான் இருக்குது. ஒன்று, இஸ்ரேல் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கும். ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா இஸ்ரேல் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி அடிக்கணும். இல்லை ரெண்டாவது சிச்சுவேஷன், அது வந்து ஓரளவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு சூழல். ரெண்டாவது வந்து கொஞ்சம் ரொம்ப லோ ப்ராபபிலிட்டி தான், ஆனாலும் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா ஒரு கட்டத்தில் காண்டாகி உன்னை முடிச்சுட்டு விட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு தமால்னு உள்ள பூந்து சண்டையை பெருசாக்கி விட்டுறலாம். இப்போ சண்டை எஸ்கலேட் ஆகாமல் நிற்கிது. அதுக்காக டிஸ்கலேட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, எஸ்கலேட் ஆகாமல் நிற்கிது. இது ரொம்ப டேஞ்சரஸான ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோ எடுத்திங்கன்னா, பழையபடியும் நான் எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரானோட எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாம் அடித்தாங்கன்னா அது பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனையை உருவாகும். இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து ஏற தான் செய்யுது, ஸ்பைக் ஆகலை. $120, $121, $122, இப்படியே 1, 2 இப்படி தான் ஏறிட்டு இருக்குது. ஸ்பைக்னா டமால்னு 120, நேராக 180, அந்த மாதிரி ஸ்பைக் ஆகலை. இந்த எனர்ஜி செக்டாரில் அடித்தாங்கன்னா அது மாதிரி ஸ்பைக் ஆகும். ஸ்பைக் ஆச்சுன்னா பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடும். இப்போவே என்னன்னு தெரியல, பெட்ரோல்லாம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. நான் இன்றைக்கி இப்போ நம்ம சேனலுக்கு 2வது வாட்டி வரேன். மொத்தம் இதோட 3 ஆட்டோ ஏறி வந்துட்டேன்னு வைங்களேன். காலைல ஒரு சேனல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்போ இங்கே வந்துருக்கேன். இந்த 3 ஆட்டோவில் ஒரு ஆட்டோ கூட பெட்ரோல் ஆட்டோவே கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிட்டு போயிடாதீங்க சார். ஏற்கனவே இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் போய் பங்காக நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும். இல்லை தெரியலன்னு சொல்கிறேன். நான் வந்த 3 ஆட்டோவில் 2 ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ. ஓகே. 1 சிஎன்ஜி ஆட்டோ. ஒருவேளை பெட்ரோல் ஆட்டோஸ் குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் 3 வண்டியில் 2 வண்டி எலக்ட்ரிக் வண்டி. இல்லை, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வேற வழி இல்லை. இல்லைன்னா மறுபடியும் பொருளை கழிப்பு மாதிரி இருந்து நம்ம கிளம்பி போகிறதுக்குள்ள பெட்ரோல் பங்கில் ஒரு 50-60 பேர் நிற்பாங்க இல்லாத பெட்ரோலுக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வண்டி திருப்பி அப்படியே போய் பெட்ரோலை போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து டிவியை கிளப்புறதுக்காக இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற நான். நம்ம இவங்க பாட்டு நம்ம பேசுறத வச்சு அவங்க போயிடுவாங்க இருக்கு போல அப்படின்னு. இல்லை, இப்போதைக்கு அதானே சொல்றேன். பெட்ரோல் ப்ரைஸஸ் ஏறுது, ஸ்பைக் ஆகலை. ஸ்பைக் ஆகுதுன்னா தான் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் இந்த 3வது சிச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எனர்ஜி செக்டார் எங்கே இருக்குன்னு பார்த்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் ஈரானும் எனர்ஜி செக்டாரில் அடிப்பான். ஓகே. ஆனால் இன்னமும் அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்காங்க, இல்லை கம்மி ஆயிடுச்சு அந்த பதட்டம்? கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிச்சு, நாங்கள் வந்து எனர்ஜி ஏரியாஸ் எல்லாம் அடிக்க மாட்டோம், பவர் ஜென்ரேஷனு, பெட்ரோலியம் ஜென்ரேஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் அடிக்க மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே. அது சொல்லிட்டு மற்ற இடத்துல மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாற்றி பழையபடி மறுபடியும் எனர்ஜி செக்டார்ஸில் போய் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இல்லை மறுபடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து மாடரேட் சான்ஸ் இருக்கு. யார் ஆரம்பிக்கிறதுக்கு? அமெரிக்கா, இஸ்ரேல் ஆரம்பிச்சா. இஸ்ரேல் ஆமாம். ஏன்னா இஸ்ரேலில் வந்து பெருசாக பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஈரானில் தான் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். ஓகே. ஸோ மறுபடியும் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு சான்ஸையும் நம்ம என்ன மறுக்க முடியாது. ஆனால் 2வது சிச்சுவேஷன் தான் ரொம்ப மோசமான சினாரியோ தான், ரொம்ப மோசமான சினாரியோ. அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே கொண்டு போய் World War 3 விட்டுரும். அதில் அது மாற்று கருத்தே கிடையாது. அந்த 2வது சினாரியோ மட்டும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டலாம் முடியாது, வேண்டி விரும்பி வேணால் கேட்டுக்கலாம். அந்த 2வது சினாரியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேர்ல்டு வார் தான். இல்லை, இப்போ அப்படி ஒன்று நடந்ததுன்னா அது ஈரானுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். ஈரானுக்கு இல்லை, உலகத்துக்கே பிரச்சனை. அது ஈரானுக்கு மிக பெரும் பாதிப்பாக வந்து அது பாதிப்பு வந்து அங்கே வந்து பாம்பு விழும், மற்ற இடத்துல பாம்பு விழாது. ஓகே. அது பெரிய வேற பாம்பு வந்து விழும், நமக்கு விலைவாசி பெரிய பாம்பா வந்து விழும், எதுவுமே பண்ண முடியாது. பெட்ரோலியம்ஸ் நமக்கு பெரிய பிரச்சனையா மாறும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்க மட்டும் எங்கேயா போயிட்டு வர முடியும், மற்றவங்களாம் எங்கேயும் போக முடியாது. ஆனால் நம்ம வேடிக்கை பார்க்குற மட்டும் முடியும். ஸோ இது வந்து வேறு வகையாக உலகம் பூரா பாதிக்கும். ஓகே. அதாவது முதல் உலக யுத்தம் வந்தப்போ ஒன்றும் பெருசாக இல்லையா அப்படின்னாங்க. அது 1960 தான் தெரிஞ்சது, த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு. அதில் உளுந்த உலக பொருளாதாரம் இன்னும் அந்த லெவலுக்கு எந்திரிக்கவே இல்லை.
1960s வந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் அந்த டிப்ரெஷனில் ஏற்பட்ட நஷ்டத்துலேருந்து இன்னும் மீண்டு அந்த லெவலுக்கு பொருளாதாரம் வளரவே இல்லை. இன்னைய குவான்டிட்டிக்கு பார்த்தா அமௌண்ட்டு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃப்ளேஷன்லாம் கட் பண்ணோம்னா அன்றைக்கி இருந்த ரேட்டுக்கு இன்றைக்கி வரலன்னு தான் அர்த்தம். அப்போ யோசிச்சுங்க, இப்போ ஒன்றும் இல்லை, 2008 இந்தியாவில் ஒரு டிப்ரெஷன் வந்தது, யாருக்கும் சரியாக கவனிக்க முடியாத மாதிரி டப்புன்னு ஒன்று விழுந்தது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயும் ஒரு அடி விழுந்தது. அதுக்கப்புறம் அது எந்திரிக்கவே இல்லை. அந்த 2008 விட்டு ஒட்டி யாருக்கெல்லாம் வேலை போச்சோ அவனுக்கெல்லாம் ஃபுல் டைம் ரெகுலர் ஜாபே அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. 2008 வேலையை விட்டு ஒருத்தன் போனான்னு, ஒரு கம்பெனிலேருந்து போனான்னு வச்சிங்களேன், அவன் மறுபடியும் இன்னொரு கம்பெனியில் போய் ஃபுல் டைமாக வேலைக்கு சேரவே முடியல. சேரவே முடியலன்னா அரௌண்ட் 85% ஒரு சிலர் சேர்ந்துட்டாங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு. ஏதோ ஒரு வேலைன்னு ஒன்று இருந்தால் போதும், இஎம்ஐ கட்டி ஆகணுமேன்றதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ இது யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, 2010 நான் வேலை பார்க்கும்போது என்னோடய கடைசி சம்பளம் 1 லட்சம் ரூபாய். ஓகே, மந்த்லி. அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷனில் எனக்கும் சேர்த்து வேலை போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இன்றைக்கி வரை நான் ஃபுல் டைமாக எங்கேயுமே போய் வேலை பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கம்பெனி நடத்தினேன். அது நடத்த தான் செஞ்சேனே தவிர நான் வேலை பார்த்து சம்பளம்னு வாங்கலையே. ஓகே, அது மாதிரி தான் பிரச்சனையாகிடும். 3ஆம் உலக யுத்தம் வந்ததுன்னா மறுபடியும் மீண்டும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம திரும்ப சேர்றதுக்கே ஒரு 30-40 வருஷம் ஆகிடும். அதனால தான் அந்த 2வது சினாரியோ ரொம்ப மோசமான சினாரியோ. அதுலேயும் பார்த்தா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் அது அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சு அமெரிக்காவே ஒரு கட்டத்தில் அது முடிச்சுட்டு அதுலேருந்து சைனா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பு தான் இருக்குனாலும் என்ன பிரச்சனைன்னா, கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிற ஆள் அந்த இடத்துல உட்காந்துருந்தா பரவாயில்ல. உட்காந்துருக்கிறது ட்ரம்ப்பு. அதுதான் பிரச்சனையே. ஏன் பயமாக இருக்குன்னா, வேறு யாராவது கொஞ்சம் சாஃப்டான ஆளுங்க இருந்தாங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வராமல் பார்த்துப்பாங்க. ட்ரம்ப் எனக்கு என்ன போச்சு, போய் போடுறா குண்டு அப்படின்னு சொல்லிட்டு, நானே 80 வயசு ஆக போகுது, சாவ போகிறேன், ஒரு வான வேடிக்கையை பார்த்துட்டு சாவறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டு குண்டை போட்டு அதுக்கு அடுத்த வருஷம் செத்துக்கிட்டு போயிட்டான்னு வைங்க. அவனுக்கு என்ன, அவன் போயிடுவான். ஊரில் இருக்கவங்க பூரா எல்லாம் வெட்டிக்கிட்டு சாவாங்க, சுட்டுக்கிட்டு சாவாங்க. கடைசியில் பொருளாதாரம் மறுபடியும் விழுந்து அதுலேருந்து திரும்ப மீண்டு வர்றதுன்றது இன்னொரு பெரிய டாஸ்காக மாறிடும். ஸோ அதனால தான் இந்த 2வது இது நடக்கக்கூடாதுன்னா இது யார்கிட்ட இருக்குது? இது இவங்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் இது நடக்காமல் இருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? ஆமாம், இதை யார் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கணும்? இதை ஸ்டார்ட் பண்ணது யார்? அது வேற சார். அதான் அவங்க சரியாக இருந்தால் தான் இது நடக்காது. February 28 வரை இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம யாராவது தெரியாது. 28 ஆரம்பிச்சு வச்சது யாரு? இஸ்ரேலும். நம்மலாம் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், 2 இயர்ஸ் பேக் பேசிக்கிட்டு இருந்தோம், ஈரானை தொட்டா இதாகிடும், கெட்டு போயிடும் அப்படின்றலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது நடந்துருச்சு, பிப்ரவரியில் அது நடந்துருச்சு. அதுதான் இப்போ ஆரம்பிச்சு வச்சது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தானே. ஈரானா சும்மா இல்லாமல் போய் இஸ்ரேலில் கொண்டு போட்டான். ஆனால் எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருந்தது ஈரான். இப்போ அது நடக்க போது நடந்துச்சுன்னா நம்ம இதுக்கு ரெடியாக இருக்கணுன்றதுக்கு தயாராக இருந்தது ஈரான். ஆமாம், ஈரான் தயாராக இருக்கிறதே ஒரு தப்பு. தப்புன்னே சொல்லலை சார், அதுக்கு தயாராக இருந்தாங்கன்ற இல்லை, அப்படி சொல்லி தான் இஸ்ரேல் குண்டு போட்டது. அவன் எல்லாத்துக்கும் ஏன் தயாராக இருக்கான்? அப்போ அவன் என்ன அடிப்பான்னு எனக்கு பயமாக இருக்கு. அவன் நல்லா படித்து முன்னேறிக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி முன்னேறலாம் அந்த மாதிரி? இல்லை, உண்மை அதான் கேட்டாங்க. ஏன்னு தெரியுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸ் இன் டெக்னாலஜி, சயின்ஸ், ஹேக்கிங் எல்லாத்துலேயுமே அவன்கிட்ட இருக்கிற ஆளுங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவனுக்கு இதுதான் பயமாக இருக்குது. நீ ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கண்ட்ரி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் எப்படி நீ இவ்வளோ சூப்பராக இருக்கிற? நீ மத அடிப்படைவாத நாடு. மத அடிப்படைவாத நாட்டில் நீ மதம் சார்ந்து பூஜை பஜனை தானே பண்ணணும். நீ எப்படி சயின்டிஸ்ட் வச்சுருக்கிற? நீ எப்படி இன்ஜினியர் வச்சுருக்க? இதுதான் இஸ்ரேலோட கேள்வி. நீ எப்படி டெக்னாலஜி டெவலப் பண்ண? அப்போ நீ அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுலாம் என்ன அடிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி தான் போய் அடித்தாங்க. ஈரான் நான் அடிக்க போகிறேன்னு கூட சொல்லலை, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இஸ்ரேல் ஏதாவது வாழாச்சுன்னா நான் ஒட்டை வெட்டி விட்ருவேன் அப்படின்னு கூட சொல்லலை. அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சண்டைன்னு வந்தால் நம்ம தயாராக இருப்போம்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நீ ஏன் தயாராக இருக்கேன்னு சொல்லி சண்டையை ஆரம்பித்தது இஸ்ரேல். இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த 2வது சிச்சுவேஷனுக்கு எஸ்கலேட் ஆனாலும் அது முழுக்க இஸ்ரேல் அண்டு அமெரிக்காவோட எஸ்கலேஷனாக தான் இருக்குமே தவிர ஈரான் சைடில் அவங்க எஸ்கலேட் பண்ண விரும்பவே இல்லை. அவங்களுக்கு தே டோன்ட் வாண்ட் இமீடியட் வார். அவங்களுக்கு இமீடியட் வார்லாம் தேவையில்லை. தே வாண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இந்த வார் ஒரு வாரம் 1 வருஷம் போகணும்.
ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கங்கே வேலைகளை வந்து ஈரான் பார்த்து வச்சுருக்கு. நீ இங்கே அடிக்கிறா, இங்கே போய் பாரு, இங்கே அடிச்சிங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குமா அமெரிக்கா? இல்லை இதெல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும், நம்ம போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு யோசிப்பாங்களா? அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜியே இத்தனை இடங்கள்ல நான் வச்சிருக்கேன்றது தான் அவனோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ வச்சிருக்கிற இடத்த காலி பண்ணும்போது அவனோட ஸ்ட்ராட்டஜியே மாறிடுது இல்லை. இப்போ நான் வந்து என்ன அவன்கிட்ட பிளான் ஏ மட்டும்தான் இருக்குது, பிசிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன், அப்படி வடபழனி வந்தால் அங்கே என் ஆள் ஒருத்தனை போட்டு வச்சுருக்கிறேன், அப்படியே இப்படி திரும்பி வந்தால் சாலிகிராமத்தில் என் ஆள் ஒருத்தனை நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு நான் ஒரு ஆளை வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். நீ என்ன அடிக்கிறதுக்கு பதிலாக சாலிகிராமில் இருக்கணும், வடபழனியில் இருக்கவனையும் அடிச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் எப்படி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறது? நான் வடபழனிக்குள்ளே போனால் எனக்கு சேஃப் ஒரு ஆள் வச்சுருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த ஆளை அடிச்சிட்டான். சரி சாலிகிராம் போகலான்னு பார்த்தா அங்கே இருக்கிறவனையும் அடிச்சிட்டான். நான் அவெல்லாம் இருக்கிறான்ற வச்சிருக்கிறேன்ற தைரியத்தில் தான் நான் இந்த ஏரியாவுக்குள்ள சுற்றிட்டு இருக்கிறேன். இல்லை, அவ்வளோ பெரிய நாடு ஒரு போருக்கு போகும்போது ஒரு நாட்டு மேலே குண்டுகளை வீச போகிறோம் அப்படின்னு போக போகிற நாடு ஒரே ஒரு பிளானோட போகும்ன்றது, அதுதான் வந்து திமிர் எடுத்து போகிறதனன்றது. நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஈகோ. ஓகே. ஈகோ வரும்போது என்ன ஆகும், யாரையும் மதிக்கணும்னு தோணாது. ஏன் நம்மளை மிஞ்சி யாரா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு திமிர் வரும்ல. நாம் பலசாலி அப்படின்னு சொல்கிறது ஒன்று, நான் மட்டும்தான் பலசாலின்னு சொல்கிறது ஒன்று. ட்ரம்ப் இப்போ சொல்கிறது அதுதான் சொல்லுறாரு, நான் மட்டும்தான் பலசாலி. இல்லை, இப்போ இந்த இவ்வளோ அடிபட்டும் அவர் அந்த மனநிலையில் தான் இருக்கு. ஆமாம், இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த அரேபியன் பிரின்ஸ் வில் கிஸ் மை ஆஸ் அப்படின்றாரு. அப்போ எவ்வளோ திமிரு. அந்த திமிருக்கு தான் இப்போ செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு. என்ன நல்லா புரிஞ்சுங்க, அதாவது சொல்லுவாங்கல்ல, மடியில் கணம் இருக்கிறவனுக்கு தான் வழியில் பயம்னு. ஈரானை பொறுத்தவரை இழப்பதற்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவுக்கு எது போனாலும் அது பெரிய செலவு. இந்த தாட் சிஸ்டம் சொன்னேன்னு ஒன்றும் $500 பில்லியன் செலவில் கட்டப்பட்டது. ஒன்று கட்டி முடிக்கிறதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கு. அவன் அசால்ட்டாக ஒரே நாளில் உடச்சி போட்டு போயிட்டாங்க. இதை எப்படி திரும்ப ரீபில்ட் பண்ணுவான்? அந்த தாட் சிஸ்டத்தை நம்பி தான் அமெரிக்கா சண்டைக்கு இறங்குச்சு. இதையா நைட்டு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்தேன். ஆமாம், அது மாதிரி அந்த ஒரு சிஸ்டத்தை நம்பி தான் இருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டம் போயிடுச்சு, புரியுதுங்களா? இப்போ இப்போ 2 சினாரியோ எடுத்துங்க. ஒரு வீடு, சாதாரண வீடு, அவங்க வீட்டில் பல்பு இருக்கும், ஒரு பழைய கலைஞர் டிவி ஒன்று இருக்கும். பொழுதுபோகலாம் அதை பார்ப்பாங்க, அந்த பல்பு வெளிச்சத்தில் புக்கு படிப்பாங்க. இந்த பக்கம் பக்கத்தில் இன்னொரு வீடு, இது ஒரு 55 இன்ச்சில் எல்சிடி, ஓடிடி, ஒரு 10 சேனலு வித் ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டு, இவ்வளோ வச்சுட்டு உட்காந்துக்கிறான். கரண்ட் போயிடுச்சு. 2 பேரில் யாருக்கு ரொம்ப போர் அடிக்கும்? எல்இடி வச்சுருக்கேன். அதுதான் அமெரிக்காவோட நிலைமை. ஈரானுக்கு ஒரு அடி விழுந்தா சரி போ அப்படின்னு தொடச்சி போட்டு போயிடுவாங்க. இங்கே ஒரு அடி விழுந்துன்னா ஐயோ என்னடா எவ்வளோ போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அதை உட்காந்து கணக்கு பார்க்குறதே பெரிய வேலை. இந்த மாதிரி ஒரு சிக்கலை ஒரே நல்லா முடிச்சிடக்கூடாதுன்னு தான் ஈரான் விரும்புகிறாங்க. ஓகே, அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வார் எதை நோக்கி போகுது, ஏன் திடீர்னு அமெரிக்கா வந்து தாக்குதல்களை நிப்பாட்டிட்டு வாய் தாக்குதலை மட்டும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காமெடியாக ஒரு படத்தில் வரும்னு நினைக்கிறேன், சந்தானம் படத்தில் வரும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அண்டர்வேர் போட்டு வரேன்டான்னு, என் பெரிய பையனை கூப்பிட்டு வரேன்டான்னு கண்ணால் அட்டு தின்ன ஆசையான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அமெரிக்காவுடைய நிலை வந்து போயிட்டு வந்துடுறான்டா அப்படின்னு வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஆமாம், சரி, கண்டிப்பாக அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு